ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல குறி சொல்ல வந்த இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட நேரத்தையும் முடிச்சு வச்சு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நல்ல நேரத்தையும் உருவாக்கப் போகிறேன் என் செல்லமே. கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு என்னதான் சொன்னாலும் கூட ஒரு மனிதர் தளராத உழைப்போடும் கல்வியோடும் செல்வத்தோடும் வாய்க்க பெற்றிருந்து அவர் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தும் கூட அவருக்கு அந்த உலகத்தில் மரியாதை இல்லைனா என்ன தெரியுமா அர்த்தம்? அவரிடம் அன்பு இல்லை, அவர் கோபப்படக்கூடியவராக இருக்கிறதால தான் மனிதர்கள் அவரை நெருங்குவதில்லை என்று தான் அர்த்தம். நீ எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பேசக்கூடிய ஆளாக இருக்க பழகு. இனி உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தருவதற்காக தானே, உன் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி ஒளிமயமான வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக தானே இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சொல்லப்போகும் குறியானது நிச்சயமாக உன் வாழ்வில் பலிக்கும். மிகப்பெரிய திருப்பமும் அற்புத மாற்றங்களும் இனி உன் வாழ்வில் வரப்போகுது என் தங்கமே. நீ எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களிலும் எதிர்நோக்கக்கூடிய எல்லா செயல்களிலும் நிச்சயமாக வெற்றி பெறப் போகிறாய். உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது இனிமே நீ கவலை கூடவே வேணாம். எடுத்த முடிவில் மட்டும் உறுதியாக இரு. நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக நானும் வருவேன். எவ்வளவு கோபம் வந்தாலும் நீ நிதானத்தை மட்டும் இழக்காதே என் செல்லமே. ஏன்னா உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன்னுடைய தகாத வார்த்தைகளும் அவசரப்பட்டு பதட்டப்பட்டு ஆவேசப்பட்டு பேசும் வார்த்தைகளும் தான் அங்கு பெரிதாக பேசப்படுமே தவிர நீ கோபப்பட்டது சரிதான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லா இடங்களிலும் நிதானமாக பொறுமையாக அந்த விஷயத்தை நீ கையாண்டால் அது என்ன பிரச்சனைன்னு மற்றவங்க பேசி அப்புறம் அதோட முடிவும் சரிதான் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். எல்லாத்துக்கும் நீ ஆசைப்படுற, எல்லாம் சரிதான், அதற்கான தகுதியும் உனக்கு இருக்குது. ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்வதற்கான தகுதி அதற்கு இருக்க வேண்டும் அல்லவா? உனக்கு எது சரியோ, உனக்கு எது ஒத்து வருமோ, உன் வாழ்க்கைக்கு எது உயர்ந்ததோ எது உகந்ததோ அதை தான் உன் வராகி அம்மா நான் உன்கிட்ட நிரந்தரமாக கொடுப்பேன். உன்னை விட்டு விலகி போனதை நினச்சி வருந்தாதே என் செல்லமே. அது விஷயமோ பொருளோ உறவோ மனிதர்களோ உனக்கு சரி நான் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் தருவேன். ஒருபோதும் உன்னை திசை மாற விடமாட்டேன் என் செல்லமே. என் உயிராய் இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை உயர்வாய் நிச்சயமாக வாழ வைக்க தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்காகவே நான் வழிகாட்டப் போகிறேன். நான் காட்டிய பாதையில் நீயும் நிச்சயமாக பயணித்து வெற்றியையும் பெற்றுவிடுவாய் என் செல்லமே. பல நேரங்களில் பல சமயங்களில் யாருக்கும் தெரியாமல் நீ மனசில் என்ன நினச்சிக்கிட்டு அழுகிறது எனக்கு தெரியும். வராகி அம்மா, நான் உங்ககிட்ட தினமும் இந்த பிரச்சனைகளை சொல்லியும் கூட இன்னும் எதுவுமே சரியாகலைன்னு தானே நீ கண் கலங்குகிறாய். என்னிடம் தீர்வு கேட்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் செல்லமே? என்ன நம்பு, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என் மீது வைத்திருக்கும் அன்பு எப்போதும் நிரந்தரமானது. 7 ஜென்மத்தில் நீ எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை விட்டு பிரியாமல் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை இந்த வராகி நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. என்னுடைய பாதத்தில் சரணடைந்த உன்னை நான் தானே ஆசீர்வதிக்க வேண்டும். இனி எந்த கஷ்டமும் இல்லாமல் உன்னை விட்டு எல்லா பிரச்சனைகளும் விலகி போகும்படி உனக்கான சந்தோஷ நாட்களை நான் வரவழைக்கிறேன். உனக்கு நடந்த அனைத்து விஷயங்களுக்கும் நான் முடிவும் தீர்வும் கொடுப்பேன் என் செல்லமே. இனி எல்லாமே நீ எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய நாட்களாக வரப்போகுது. நீ கொஞ்சம் தைரியமாக இரு. உனக்கு உதவுவதற்கும் உனக்கு நல்லது செய்வதற்கும் இந்த வராகியம்மா நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உனக்கான நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். உன்னுடைய நிலைமையை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும். நீ யாரையும் திட்டவும் வேணாம், சாபம் கொடுக்கவும் வேண்டாம், கெடுதல் நினைக்கவும் வேண்டாம். ஏன்னா நீ எது செய்றியோ அதுதான் நாளைக்கு உனக்கு வந்து சேரும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? நீ யாராவது செஞ்ச தவறுக்காக, யாராவது பேசிய வார்த்தைகளுக்காக மனமுடைந்து வருத்தப்பட்டாலே போதும். அந்த தவறை செய்தவர்கள் அதற்குரிய தண்டனையை நிச்சயமாக அடைவார்கள் என் செல்லமே. நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் மற்றவங்களுக்கு வேணுமானால் சிரிப்பா பொழுதுபோக்கா கேலியா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். உன் மனசு அடைஞ்ச வலியும் வேதனையும் எனக்கு புரியும். அதனால் நான் நிச்சயமாக அதை சரி செய்து
உன் வாழ்க்கையை முறைப்படுத்தி உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே என் செல்லமே. எல்லா தருணங்களிலும் நீ ஒன்றை மட்டும் நம்பினால் போதும். நான் உன் கூடவே இருக்கேன், உனக்கு நல்லது செய்வேன் நம்பு. இந்த உலகில் நடக்கும் எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக தானே நடக்கிறது. அப்படிதான் உனக்கு நல்லது நடந்தாலும் அதை ஒரு காரணத்தோடு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். தீயது நடந்தாலும் அதிலும் ஒரு காரணம் இருக்கும். ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தை உன் வாழ்வில் இருந்து அப்புறப்படுத்தி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த தீயதும் நடக்கிறது என்பதை புரிஞ்சுக்கோ. முல்லை முள்ளால் தானே எடுக்க முடியும். அதே போலதான் உன் வாழ்வில் இருக்கும் கெட்டதையும் கெட்டதின் மூலமாகவே விலக்கி வச்சு உனக்கான நல்வாழ்க்கையை நான் தருவேன்னு நம்பு. நல்லதோ கெட்டதோ நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே என நீ நம்பினாலே உன் கர்மாக்களும் பாவங்களும் முற்றிலுமாய் மறைந்து போகும். எது நடந்தாலும் அதை தைரியமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் இருக்கட்டும் என் செல்லமே. நீ எப்போதுமே என்னையே நினச்சிக்கிட்டு இருந்தா, என் மேலே நம்பிக்கையோடு இருந்தா உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றக்கூடிய சக்தியை நான் உருவாக்குவேன். உனக்குள் இருந்து நானே உனக்கான விஷயங்களை செய்து முடிப்பேன். எல்லாமே சரியாகும் நம்பு. எதுக்கும் கவலைப்படாத. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா. நீ ஒருபோதும் மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து ஏங்கவும் வேணாம். அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு எப்போ கிடைக்கும்னு எதிர்பார்க்கவும் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு நீ ஒப்பிட்டு பார்க்கவே வேண்டாம் என் செல்லமே. உனக்கு ஏதாவது தேவைனா, உனக்கு ஏதாவது வேணும்னா அதை என்கிட்ட வந்து கேளு. உனக்காக நான் நிறைவேற்றி தருவேன் அல்லவா. இந்த வராகி அம்மாவின் குங்குமத்தை உன் நெற்றியில் வச்சுக்கிட்டு நீ எங்கே போனாலும் போகலாம். அதனால் உன்னை நோக்கி வரும் எந்த எதிர்மறை சக்தியிலிருந்தும் உன்னை நான் காப்பாற்றுவேன். வானளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் நீ கலங்க வேண்டாம். ஏன்னா என்னை தாண்டி எதுவும் உன்னை நெருங்காது என் செல்லமே. கடந்த கால வாழ்க்கையை நினச்சி நீ வருத்தப்பட்டதே போதும். இனி வரும் காலங்களில் உன் ஆயுள் முழுக்க நான் உன் கூடவே இருப்பேன்னு நம்பு. நடக்கும் அனைத்தையும் உனக்கு நன்மையாக நான் முடித்து கொடுப்பேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை யாரும் நெருங்கவும் முடியாது. அதே நேரத்தில் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவனும் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம்தான். கடுகளவு கூட நீ கலங்கக்கூடாது என் செல்லமே. ஓ நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மற்றவங்க கொடுத்துட்டாங்களே நினச்சி வருத்தப்படாத. ஓ நல்ல மனசுக்காகவும் உன்னுடைய நல்ல குணத்துக்குமாக தானே உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக நானே உன் வீடு தேடி வந்து குறி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமாக இரு என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கப் போகுது. ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் உன்னை அவமானப்படுத்தினான்னு ஒரு முறை வருந்தினாய்தானே. அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாக விலகத்தானே யோசித்தாய். இப்போ பாரு, அதே இடத்துல அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை தவிர்க்க முடியாத சக்தியாக மாபெரும் பாராட்டுக்குரிய ஆளாக கொண்டு போய் நிறுத்துவேன். அன்பு பாசம்னு எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போகிற உனக்கு அவமானங்கள் மட்டும்தான் மிஞ்சுதா. கவலைப்படாத. அனைத்திலிருந்தும் இந்த வராகியம்மா நான் காப்பாற்றுறேன். ஒரு மனிதனுடைய வாழ்வும் தாழ்வும் உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் ஆட்சியும் எல்லாமே அவனுடைய நாக்கில் இருந்து தான் வருது. ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்துதான் அவனை மற்ற மனிதர்கள் எடை போடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீ பேசக்கூடிய வார்த்தைகளை சரியாகவும் சிறப்பாகவும் மேன்மையாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். ஒருத்தர்கிட்ட நட்பு கொள்வதும் பகைமை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் இகழ்ச்சியை அடைவதும் கூட இந்த நாக்கின் மூலமாக தானே வருகிறது. எப்போ யாருக்கிட்ட எங்கே பேசினாலும் ஒரு முறை பேசுவதற்கு முன்பாக பல முறை மனசுக்குள்ள யோசனை செஞ்சுக்கோ. ஏன்னா எதை கொட்டினாலும் அள்ளிடலாம், ஆனால் வார்த்தையை கொட்டிட்டா அள்ள முடியாதுன்னு புரிஞ்சு நடந்துக்கோ.